சமூக வலைதளங்களில் தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்து வந்த டாக்டர் ஷர்மிகாவிடம் சித்த மருத்துவ கவுன்சில் விசாரணை நடத்தியிருக்கிறது. நடவடிக்கையிலிருந்து தப்புவாரா டாக்டர் ஷர்மிகா? ஒரே ஒரு குலாப் ஜாமுன் குட்டியோண்டு சாப்பிட்டேன்னா 3 கிலோ அதே ஒரே நாள்ல ஏறும். கரு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வச்சுக்கிறனாலயோ நம்ம வந்துட்டு உடல் நிலை கேடுனாலயோ அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி ரீசன். பிரைமரி ரீசன் வந்துட்டு நேச்சர் ஷுட் கிவ் யூ த பர்த். ஆனா பீஃப் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, நம்மளோட ஒரு பெரிய மிருகம் அப்படிங்கறனால நம்ம அதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தான். மற்றபடி நீங்க சயின்ஸ் அது இது எதுவுமே வேண்டாம். நோங்குனா என்னது எப்படி பிரஸ்ட் மாதிரியே இருக்கும், எப்படி நம்ம உள்ள இம்ப்ளான்ட் பண்றாங்கல்ல அழகழகா, அதை வந்துட்டு வெளியிலிருந்து நீங்க இம்ப்ளான்ட் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். உணவு, உடற்பயிற்சி, கர்ப்பம் குறித்து வித்தியாசமான கருத்துக்களை தெரிவித்து வந்த டாக்டர் ஷர்மிகா தன் மீதான புகார்களுக்கு எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்க இருக்கிறார். சித்த மருத்துவ கவுன்சில் நடத்திய விசாரணையின் விவரம் என்ன? எந்த மாதிரி விசாரணை பண்ணாங்கன்னு சொல்லுங்க மேடம். எப்படி நடந்தது, என்ன கேட்டாங்க சொல்லுங்க மேடம். பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணி பிரிவு தலைவியாக இருப்பவர் டாக்டர் டெய்சி சரண். இவரது மகள் டாக்டர் ஷர்மிகா சித்த மருத்துவராக இருக்கிறார். யூடியூப் சேனல்களில் உடல்நலம் சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்து வரும் டாக்டர் ஷர்மிகாவிற்கு ஏராளமான ரசிகர்களும் உண்டு. ஷர்மிகா சொல்லும் மருத்துவ டிப்ஸ்கள் வித்தியாசமாக இருப்பதால் இணையவாசிகளால் உற்று கவனிக்கப்பட்டு வந்தன. நீங்க சொல்ற டிப்ஸ் எளிமையா இருக்கு, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க, அருமை டாக்டர் என பல கமெண்ட்டுகள் இவருக்கு குவிவதும் வழக்கமான ஒன்று. இந்நிலையில் டாக்டர் ஷர்மிகா அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவிப்பதாக சில நாட்களாகவே ட்ரோல் செய்யப்பட்டார். பனை நொங்கு சாப்பிட்டால் மார்பகம் பெரிதாகும் என்று சொல்லி சர்ச்சையை கிளப்பினார் ஷர்மிகா. கடவுள் எப்படி படைச்சிருப்பாருன்னா நம்மளோட ஆர்கன்ஸ் என்னென்ன ஷேப்ல இருக்கும் அந்தந்த ஷேப்ல தான் மூலிகைகளையும் படைச்சிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் நொங்கு. நோங்குனா என்னது எப்படி பிரஸ்ட் மாதிரியே இருக்கும், எப்படி நம்ம உள்ள இம்ப்ளான்ட் பண்றாங்கல்ல அழகழகா, அது வந்துட்டு வெளியிலிருந்து நீங்க இம்ப்ளான்ட் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். பெண்கள் குப்பரக்க விழுந்து படுத்தால் மார்பக புற்றுநோய் வரும், கடவுள் மனசு வைத்தால்தான் குழந்தை பிறக்கும் என்றெல்லாம் பேட்டிகளை தந்து நெட்டிசன்களின் மீம்ஸ் கண்டென்ட் ஆனார் டாக்டர் ஷர்மிகா. கரு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வச்சுக்கிறனாலயோ நம்ம வந்துட்டு உடல் நிலை கேடுனாலயோ அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி ரீசன். பிரைமரி ரீசன் வந்துட்டு நேச்சர் ஷுட் கிவ் யூ த பர்த். நேச்சர் ஒத்துழைச்சா மட்டும்தான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு ஒரு ஆள் வந்துட்டு பண்ண தீமையான பிரச்சனைகளுக்கு வாரிசு இருக்கக்கூடாதுன்னா அது இருக்காது. ஆனா நம்ம ஒரு நல்ல மனுஷன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அடுத்த மாசம் வந்துட்டு நம்ம கொடுத்துன அந்த நேச்சருக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். மேலும் மனிதர்களை விட பெரிய விலங்குகளான மாடு போன்றவற்றை சாப்பிட்டால் செரிமானம் ஆகாது, அதனால் உடல் பாதிக்கப்படும் என்று சொல்லி மத ரீதியான சர்ச்சையை கிளப்பினார். நம்மளை விட பெரிய மிருகத்தை வந்துட்டு நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்ப ஆடு கோழி அதெல்லாம் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, பெருசா ஒர்க் அவுட் பண்ணாட்டியும் நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும். ஏன்னா எவ்வளவோ பேர் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு மோஷன் போகும், பிரியாணி சாப்பிட்டா சூட்டு கிளப்பிடும் மோஷன் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பீஃப் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, நம்மளோட ஒரு பெரிய மிருகம் அப்படிங்கறனால நம்ம அதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தான். மற்றபடி நீங்க சயின்ஸ் அது இது எதுவுமே வேண்டாம் நமக்கு. பாஜக டெய்சியின் மகள் என்பதால் கூடுதலான எதிர்ப்புகளையும் ஷர்மிகா சந்திக்க வேண்டியதாயிற்று. கண்ட உணவுகளை சாப்பிட்டால் டெங்கு, மலேரியா வரும், குலோப் ஜாமுன் சாப்பிட்டால் 3 கிலோ எடை அதிகரிக்கும் என்று சொல்லி பலரது விமர்சனத்திற்கும் ஆளானார். ஒரே ஒரு குலாப் ஜாமுன் குட்டியோண்டு சாப்பிட்டேன்னா 3 கிலோ அதே ஒரே நாள்ல ஏறும். ஒரு குலாப் ஜாமுனுக்கு ஏறும். மிக மிக குறுகிய காலத்தில் எந்த அளவிற்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், முகநூல் என சமூக வலைதளங்களில் பிரபலமானாரோ அதே அளவுக்கு குறுகிய காலத்திலேயே கடுமையான விமர்சனங்களையும் இவர் எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. நாளுக்கு நாள் சோசியல் மீடியாவில் அவரை ட்ரோல் செய்வது அதிகமானதால் என்னை ட்ரோல் செய்தால் சும்மா விட மாட்டேன் என்று டாக்டர் ஷர்மிகா பேசிய வீடியோவும் வைரலானது. ஒரு டாக்டரை ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்கப்பா கொஞ்சம். யார பேசுறீங்க? ஒரு சோல்ஜர், ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி தான் ஒரு டாக்டரும். நாட்டுக்கு சேவை பண்றவங்க, புரியுதா உங்களுக்கு? சோசியல் மீடியாவில் எதிர்ப்புகள் வந்தாலும் டாக்டர்களே தன்னுடைய பேச்சுக்கு எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள் என்று ஷர்மிகா நினைக்கவில்லை. இதையடுத்து ஷர்மிகா ஒரு வீடியோ வெளியிட்டு தனது சர்ச்சை பேச்சுக்களுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். ஷர்மிகா மீதான புகார்கள் குவிந்த நிலையில் சித்த மருத்துவ கவுன்சில் முன்பு நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதன்படி செவ்வாய்க்கிழமை சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரி இயக்குநரக அலுவலகத்தில்
சித்த மருத்துவ கவுன்சில் முன்பு ஆஜராகி டாக்டர் ஷர்மிகா விளக்கமளித்தார். நுங்கு சாப்பிட்டால் மார்பகம் அழகாகும், குப்புறப்படுத்தால் மார்பக புற்றுநோய் வரும் என்பன போன்ற குறிப்புகள் எந்த அடிப்படையில் வழங்கினார் என்பது பற்றி கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஷர்மிகா அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஷர்மிகாவிடம் விசாரணை நடத்திய சித்த மருத்துவ இயக்குனர் கணேசன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், டாக்டர் ஷர்மிகா மீது வந்த புகார்களின் நகல்கள் அவரிடம் வழங்கப்பட்டுள்ளன. அதை படித்து பார்த்துவிட்டு எழுத்துப்பூர்வமாக பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று கூறினார். ஷர்மிகா அளிக்கும் விளக்கத்தை பொறுத்து நிபுணர் குழு பரிந்துரையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். சித்த மருத்துவ கவுன்சிலின் விசாரணைக்கு சிரித்தபடி கூலாக வந்த டாக்டர் ஷர்மிகா விசாரணை முடிந்து சென்றபோது கொஞ்சம் விரக்தியோடு சென்றதை பார்க்க முடிந்தது. டாக்டர் ஷர்மிகா எழுத்துப்பூர்வமாக எந்த மாதிரியான விளக்கம் அளிப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.